அமெரிக்காவின் வரி விதிப்பு மற்றும் மூலப்பொருட்களுக்கான விலை உயர்வால் கோவையை சேர்ந்த தொழில் நிறுவனங்கள் கடும் பாதிப்பை சந்தித்துள்ளன. இரும்பு, செம்பு உள்ளிட்ட மூலப்பொருட்களுக்கான விலை கடந்த சில ஆண்டுகளாக உயர்ந்து வருகிறது. இதனால் முன்கூட்டியே ஆர்டர் பெற்று மூலப்பொருட்களை வாங்கி பணிகளை மேற்கொள்ளும் நிறுவனங்கள் புதிய விலை உயர்வை தாக்குப்பிடிக்க முடியாமல் லாபத்தையும் செலுத்தி மூலப்பொருட்களை வாங்கும் நிலைக்கும் தள்ளப்பட்டுள்ளனர். இந்த நிலையில் 5% இருந்த இறக்குமதி வரியை 12% ஒன்றிய அரசு உயர்த்தியிருப்பது சிறு குறு தொழில் நிறுவனங்களின் சுமையை மேலும் அதிகரிக்க செய்துள்ளது. 2 kg 3 kg காப்பர் யூஸ் பண்ணுறதா இருந்தால் 2 kgsன்னு எடுத்தாலும் கூட நமக்கு 400 350 400 இப்போ ப்ரைஸ் வேரியேஷன் வந்துருச்சு இந்த லாஸ்ட் 2 monthஸில். அந்த காஸ்ட் 700 அவங்களோட மார்ஜினாக கூட இருக்காது ஒரு பம்பு விற்றாங்கன்னா. நான் சொல்கிறது அந்த சின்ன சைஸ் பம்புக்கு. இந்த ஃப்ளக்சுவேஷன் என்ன ஆகும்னா மைக்ரோ இண்டஸ்ட்ரீஸை கம்ப்ளீட்டாக கில் பண்ணிடும் இந்த ரா மெட்டீரியல் ப்ரைஸ் ஃப்ளக்சுவேஷன். ஸோ கவர்மெண்ட் இதுக்கு ஸ்டெப் இன் பண்ணி இதோட ஃப்ளக்சுவேஷனை கண்ட்ரோல் பண்ணணும்னு நாங்கள் கொடிஷா சார்பாக எல்லாத்துக்கிட்டையும் கேட்டுக்கிறோம். மூலப்பொருட்கள் விலை ஏற்றத்தை கட்டுப்படுத்த ஒன்றிய அரசு உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்டுள்ள நிறுவனங்கள் இரும்பு உள்ளிட்ட மூலப்பொருட்களுக்கு விலை நிர்ணயம் செய்யவும் வலியுறுத்தியுள்ளனர். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.